இந்த பெரியவர் இந்த டைரக்டர் கிட்ட ஒரு தடவை ஒரு வெளியூர் புரோக்கர் இந்த அரண்மனையை பார்த்துட்டு இதை வாங்கி இடிச்சு ஷாப்பிங் மால் கட்டி கடையா வித்தா சம லாபம்னு நினைச்சு அதுக்கான வேலையை பார்க்க இந்த விஷயம் இந்த அரண்மனையில் இருக்கிற பேங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த புரோக்கர் அரண்மனையை இடிச்சிட்டா நம்ம எல்லாம் எங்க போய் தங்குறது, எல்லாருமே பிரிஞ்சிருவோம், நம்மள பாத்துக்கிட்ட இந்த அரண்மனையை நம்ம பத்திரமா பாத்துக்கணும்னு முடிவு பண்ணி அந்த புரோக்கரை பயமுறுத்தி அரண்மனையை வாங்க போற ஆளை கூட்டிட்டு வர சொல்றாங்க. அவனும் வர இவங்க எல்லாம் பேய்னு தெரியாம பழகுறான். நடிகை பேயை வச்சு டான்ஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ண இந்த வாங்க வந்தவனும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா அவனை அடிச்சு இந்த அரண்மனையை ஏதாச்சும் பண்ண அவ்வளவுதான் இவங்க சுயரூபத்தை காட்ட இவ்வளவு ஆவிய பார்த்து அவன் தெரிச்சு ஓடிறான். இனிமே யாரும் அரண்மனையை வாங்க வரமாட்டாங்கன்னு இந்த பேய்ங்க எல்லாம் ஹாப்பியா இங்க இருக்காங்கன்னு அவர் சொல்ல இதை கேட்ட டைரக்டர் சூப்பர் கதையா இருக்குன்னு சொல்ல உடனே இந்த பெரியவர் நீ பேசாம இதே கதையா படம் எடுத்து டைரக்டர் ஆயிருன்னு சொல்ல ப்ரொடியூசர் கிடைக்கணும்னு இவன் சொல்ல உடனே அவர் நீயே ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லி ஒரு பழைய கோல்ட் காயின்ஸ் இருக்கிற பேக்கை தர இதோட வேல்யூ அதிகமாச்சு சொல்லிட்டு நீங்க அப்படி என்ன ஒர்க் பண்றீங்கன்னு கேட்க நானும் இந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆவிதான்ப்பா, இந்த அரண்மனையில தான் இடம் கொடுத்தாங்கன்னு இந்த பணம் எல்லாம் எங்களை பத்தி எடுக்கிற இந்த கதைக்கு யூஸ் ஆகட்டும்னு சொல்ல இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு இந்த டைரக்டர் கேட்க உடனே அவர் கொஞ்சம் திரும்பி பாருன்னு சொல்ல பார்த்தா எல்லா ஆவியும் இவனுக்கு பின்னாடி நிக்குது. இவன் ஷாக் ஆகி எந்திரிச்சு பார்த்தா இதெல்லாம் கனவா தெரியுது. சரின்னு ஷூட்டிங் வேலையை பார்க்கலாம்னு இவன் போனா இவனோட ஜாக்கெட்ல ஒரு கோல்ட் காயின் பேக் இருக்கு. அவன் கனவுல பார்த்த மாதிரி ஒரு பெட்டியும் இருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நிறைய பணமும் இருக்கு. உண்மையை புரிஞ்சுக்கிட்ட இந்த டைரக்டர் இந்த பேங்களோட ஸ்டோரியவே இவனே ப்ரொடியூஸ் பண்ணி படமா எடுத்துறான்.